மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் உள்ள புகழ்பெற்ற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில் குடமுழுக்கு வழக்கு தொடர்பாக சமஸ்கிருதத்திற்கு நிகராக தமிழ் பாசுரங்கள் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். கரூரில் உள்ள புகழ்பெற்ற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில் வைணவ குடமுழுக்கு நாளை நடைபெற இருக்கிறது. மிகவும் புகழ்பெற்ற இந்த குடமுழுக்கு கரூரில் நாளை உள்ளூர் விடுமுறை கூட விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கரூரை சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த கோவில் குடமுழுக்கில் ஏற்கனவே பல்வேறு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் அந்த மனு மீது பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றன. அதாவது சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களை ஓதுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவினை இந்த முறையும் பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஓதுவார்கள் யாகசாலைக்கு வெளியே பாசுரம் பாடுவார்கள், இது ஒரு வகை தீண்டாமைதான். எனவே ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே உள்ள உயர்நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படுவதாகவும் ஆழ்வார் பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் ஓதப்படுகிறது எனவும் வாதிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஏற்கனவே கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தமிழ் குடமுழுக்கு நடத்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு ஏற்ப கரூர் தாந்தோன்றிமலை வெங்கட்ரமண சுவாமி கோவில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழை பயன்படுத்த வேண்டும் எனவும் தமிழ் ஓதுவார்களை யாக குண்டத்துக்கு வெளியே உட்கார வைக்க கூடாது எனவும் யாக குண்டத்திற்குள் தான் உட்கார வைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்று குடமுழுக்கு முடித்த பிறகு நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.